வணக்கம் நண்பர்களே, இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் வால்போர்ட்ஸ் சினிமா சார்பா பிரசாந்தி திபுரி பேணி, நானி தயாரிப்பில் பிரியதர்ஷினி புலிகோட்டா, சிவாஜி, ஹர்ஷன் ரோஷன், காயத்ரி, ஹர்ஷவர்தன், சாய்குமார், ரோகிணி, சுபலேக சுதாகர் மற்றும் பலர் நடிப்பில் வந்த கோர்ட் ஸ்டேஸ் விசஸ் நோபடிங்கிற தெலுங்கு படத்தோட விமர்சனத்தை பார்க்க போகிறோம். கேரளா தேட்டரில் ரிலீஸ் ஆகிறதுனால பார்க்க முடியல. ஸோ ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் தான் ரிவ்யூ பண்ணுறேன். என்னுடைய சில படங்கள் ரிவ்யூ இப்படி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் என்னுடைய ரிவ்யூ கம்ப்ளீட் அனாலிசிஸும் கூட கொஞ்சம் நீளமாக தான் இருக்கும். பொறுமை எடுக்கிறவங்க மட்டும் பாருங்க. வாங்க இப்போ படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ அவங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். ஆந்திர மாநில வைஷாலி ஒரு பெரிய பணக்கார குடும்பம் தான் மெருவெளி ராமச்சந்திராயங்கிற சுபலேக சுதாகர் குடும்பம். அவருடைய மகள் தான் மெருவெளி சீதாங்கிற ரோகிணி. அவங்க பொண்ணு தான் ஜபிலிங்கிற ஸ்ரீதேவி. ஜபிலியோட தாய்மாமாவன மங்கபதிங்கிற சிவாஜி தான் அந்த குடும்பத்தை டாமினேட் பண்றாரு. அங்க அவர் சொல்றதா சட்டம். அந்த குடும்பத்து பொண்ணுங்க கிட்ட யாராவது பேசினா தப்பா அப்ரோச் பண்ணா குடும்பமான அவர் மானம் போகக்கூடாதுங்கிறதுக்காக கேஸ் போட்டு உள்ள தள்ளிடுவாரு. அப்பதான் அந்த ஊர்ல ஒரு வாட்ச்மேன் மகனான சந்திரசேகர், ஷாட்டர் சந்துருங்கிற ஹர்ஷரோஷன், ஜபிலி இந்த ரெண்டு பேருக்குமான பழக்கம் ஆரம்ப மொபைல் சீண்டல்ல ஆரம்பிச்சு அப்புறம் காதல்ல முடியுது. ஜபிலி இப்பவும் 18 வயசு ஆகாத மைனர் பொண்ணு. ஜபிலி சந்திரோட வீட்டுக்கு அடிக்கடி போய் பழகிறத தெரிஞ்சுக்கிட்ட மங்கபள்ளி தன்னுடைய லாயர் தானுங்கிற ஹர்ஷவர்தன் மூலமா சந்திர மேல போக்சோ சட்டத்துக்கு ஏகப்பட்ட பொய் கேசுகள் போட்டு கைது பண்ணி உள்ள வச்சிடுறாரு. கிட்டத்தட்ட ட்ரையல் முடிஞ்சு இப்ப ரிமாண்ட் நகர் சந்திருக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் டிக்ளேர் பண்ண போற நாள் வருது. சந்திரசேகரோட அண்ணன் ஏற்பாடு பண்ண லாயரால சந்திரசேகருக்கு பெயில் வாங்க முடியல. சோ அந்த ஊர்ல புகழ்பெற்ற சீனியர் லாயர் மோகன் ராவ் சாய்குமார்கிட்ட வர்றாங்க. ஆனா அவர் போக்சோங்கிறதுனால ரிஸ்க் எடுக்க மறுத்துறாரு. அவருடைய ஜூனியரான நாயகன் தேஜாங்கிற பிரியதர்ஷினி எப்படியாவது தனக்கு ஒரு கேஸாவது கிடைச்சிடாதாங்கிற வைராக்கியத்துல இந்த கேஸை வாலண்டியரா எடுத்து சந்திரசேகருக்கு பெயில் வாங்கி கொடுத்தாரா. சந்திரசேகர் நிரபராதின்னு கோர்ட்ல நிரூபிச்சாரான்னு அருமையா சொல்ற ஒரு கோர்ட் டிராமா தான் கோர்ட் ஸ்டேஜ் விசஸ் நோபடி. படத்தோட நாயகன் பிரியதர்ஷி ஆரம்பத்துல ஒரு காமெடியனாக இருந்து பில்லி சூப்புல படம் மூலமா அறியப்பட்டவர். அப்புறம் லீடிங் கேரக்டர்ல மல்லேஷம், மிதாயி, பலகாம் படங்கள்ல நடிச்சிருக்காரு. இந்த கோர்ட் படம் அவருக்கு ஒரு சிறந்த ஒரு பெஞ்ச்மார்க் படமா அமைஞ்சிருக்கு. நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. ஒரு புதுசா கேஸ் கிடைச்ச ஜூனியர் லாயர் எப்படி கோர்ட்ல வாதாடுவாரு, அந்த சின்ன தயக்கம், ஒரு சின்ன பயம், ஜட்ஜி முன்னால ஒரு நடுக்கம், எல்லாத்தையும் முகத்துல உடம்புல காமிச்சுக்கிட்டு ஜட்ஜையும் எதிர்கட்சி லாயர் மற்றும் பப்ளிக் ப்ராசிக்யூட்டரான தாமோதரனை டீல் பண்ற காட்சிகள், சாட்சிகளை குறுக்கு விசாரணை பண்ற காட்சிகள், இடையில கேஸ்ல தோத்து போய் பயந்து போய் சொந்த ஊருக்கு போற காட்சிகள், ஆனால் சீனியர் லாயர் சாய்குமாரால மோட்டிவேட் செய்யப்பட்டு திரும்ப கேஸ் கொள்ள வர்ற காட்சிகள், கடைசி ட்ரையல்ல இன்றைய பெண்களுக்கு அனுகூலமான போக்சோ சட்டங்கள் எப்படி மிஸ்யூஸ் செய்யப்படுதுன்னு விளக்குற காட்சிகள் எல்லாத்திலையுமே நல்லா சூப்பரா பண்ணி இருந்தாரு. அடுத்து குறிப்பிடப்பட வேண்டிய நடிகர் மங்கபல்லியா வர சிவாஜி சூப்பரா பண்ணி இருந்தாரு. இடையில பயங்கரமா சவுண்ட் விட்டாலும் ஒரு இடத்துல கூட ஒரு ஓவர் ஆக்டிங் பண்ண மாதிரி ஒரு ஃபீலிங் நமக்கு வரவே இல்லை. அவ்வளவு ரியலா பண்ணி இருந்தாரு. கோர்ட் விசாரணையில டிஃபென்ஸ் லாயரான நாயகனோட கேள்விகளுக்கு தன்னுடைய லாயர் திணறும் போது முகத்துல காமிக்கிற அதிர்ச்சி, தன்னுடைய பணபலத்தினால அதிகார பலத்தினால இந்த கேஸ்ல எப்படி ஜெயிக்க முடியும் இருமாப்போட இருந்த அவருடைய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா தளரும் போது அவர் காமிக்கிற ரியாக்ஷன் சூப்பரா இருந்தது. அதுக்கும் முத்தாய்ப்பா இந்த கேஸ்ல ரெண்டாவது ஆப்ஷனா இந்த கேஸை வாபஸ் வாங்குறத தவிர ஒரு வழியில லாயர் சொல்லும் போது அவர் காமிக்கிற அதிர்ச்சி ரியாக்ஷன் எல்லாம் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி குடும்பத்தில் எல்லாரும் மிரட்டி வைக்கிற காட்சிகளையும் ஒரு இடத்துல கூட ஒரு ஆக்டிங்னால நமக்கு கொஞ்சம் கூட இரிட்டேட்டிங் ஃபீலிங் வரவே இல்லை. அந்த அளவுக்கு சூப்பரா பண்ணியிருந்தார் சிவாஜி. படத்தோட முக்கியமான நடிகர்கள் சந்துருவா வர ஹர்ஷன் ரோஷன், ஜபிலியா வர ஸ்ரீதேவி அருமையான ஜோடி. அவ்வளவு சூப்பரா ரியலா நடிச்சிருக்காங்க. ஆரம்பத்துல ஜபிலி சந்துரு போன்ல சீட்டுற காட்சிகள் ஆரம்பிச்சு கொஞ்சம் கொஞ்சமா ரெண்டு பேரும் சகஜமா பேச ஆரம்பிச்சு காதல விழுக்கிற காட்சிகள், ஒருத்தருக்கு ஒருத்தர் இனிமே பிரிய முடியாத உணர காட்சிகள் படத்தோட முதல் பாதியை ஆக்கிரமிச்சிருக்காங்க. ஹீரோ இந்த முதல் பாதியில ரொம்ப கம்மியான நேரம் தான் வராங்கிற குறைய தெரியாத அளவுக்கு இந்த ரெண்டு பேரும் நமக்கு அவ்வளவு அறிமுகம் இல்லாத நடிகருங்கிற ஃபீலிங் வராத அளவுக்கு அவ்வளவு சூப்பரா ஆக்டிங் பண்ணியிருந்தாங்க. நமக்கு எந்த ஒரு லாகிங் ஃபீலிங் வரவே இல்லை. கடைசியில ஜபிலி கொஞ்சம் கூட மனசு மாறாம காதல் மாறாம தன்னுடைய காதல் அந்த கோர்ட்ல மாட்டி விடாத காட்சி. குறிப்பா அந்த கல்யாண மண்டப அறையில ரெண்டு பேரும் பிரசன்ட் பண்ற அந்த சீன்லாம் அப்பா சான்ஸே இல்லை. அருமையான ஐடியா அண்ட் ஆக்டிங் பிரசன்டேஷன். இந்த இடத்துல கூஸ் பம்பிங் ஆகாத ஆடியன்ஸ்ல மனுஷனே கிடையாதுங்க. அவ்வளவு சூப்பரான ஒரு சீன். அடுத்த ரோகிணி ஒரு வயசு பொண்ணுடைய பொறுப்புள்ள தாயா, அதே நேரத்துல ஒரு அப்பாவி பையன் பாதிக்கப்படக்கூடாது,
தன்னுடைய மகளுடைய மனம கோர்ட்டு வழியை சந்தேசிக்க கூடாதுன்னு அவர் எடுக்கிற நடவடிக்கைகளும் சூப்பரா பண்ணியிருந்தாங்க. அடுத்து குறிப்பிடப்பட வேண்டிய நடிகர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தாமோதரன் அவர் ஹர்ஷவர்தன். ஆரம்பத்துல எமோஷனலா பேசி சந்துருக்கு பீல் கிடைக்க விடாம பண்ற காட்சிகள், கொஞ்சம் கொஞ்சமா தான் ஏற்பாடு பண்ற சாட்சிகள், குறுக்கு விசாரணையில திணறும் போது இவர் உடையிற காட்சிகள் எல்லாத்திலுமே நல்லா சூப்பரா பண்ணியிருக்காரு. சாய்குமார் அற்புதமான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காரு. நம்ம வழக்கமா பார்க்குற சீனியர் லாயர்கள் மாதிரி ரொம்ப திமிர் பிடிச்சவரா இல்லாம தன்னுடைய ஜூனியர்கள் நல்லா வளரணும்னு ஆசைப்படுற, அவங்களை மோட்டிவேட் பண்ற அருமையான ஒரு லாயர் கேரக்டர். தனக்கு கீழே 3 வருஷமா இருக்கிற தன்னுடைய ஜூனியர் பிரியதர்ஷிக்கு இதுவரைக்கும் தான் ஏன் ஒரு கேஸ் கூட கொடுக்கலன்னு அவர் விளக்கம் சொல்ற சீன் சூப்பரா இருந்தது. அதே மாதிரி ஒரு லாரி ஆக்சிடென்ட் கேஸுக்கு இவர் சொல்ற விளக்கமும் நல்லா இருந்தது. நம்ம சுபலேக சுதாருக்கு படம் மிச்சர் சாப்பிட்ற வேலை மட்டும்தான், அதை நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாரு. மற்றபடி சந்துருவோட அம்மா அப்பா நண்பர்கள் கதாபாத்திரங்கள் நடிச்ச நடிகர்கள் எல்லாருமே கொடுத்த கதாபாத்திரங்கள் நிறைய பண்ணியிருந்தாங்க. இந்த படத்தில் நமக்கு தெரிஞ்ச முகங்கள் 3 பேர் தான், சுபலேக சுதாகர், ரோகிணி, சாய்குமார். மற்ற எல்லாருமே நமக்கு தெரியாத தெலுங்கு நடிகர்கள் தான். ஆனா ஒரு தெலுங்கு டப்பிங் படம் பார்க்குற ஃபீலிங்கே நமக்கு வரல. அந்த அளவுக்கு காஸ்டியூம் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு சூப்பரா இருந்தது. படத்தோட இயக்குனர் ராம் ஜெகதீஷ்க்கு இது முதல் படமானு தெரியல, ஆனா ஒரு சிக்ஸர் இல்ல ஏகப்பட்ட சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு, நல்லா தெரியுது. முதல்ல பிரியதர்ஷினி கிட்ட வேற லவ் ஸ்டோரி சொல்லியிருக்காரு. பிரியதர்ஷினிக்கு பிடிக்காதனால 2வது தன்னுடைய நண்பனுக்கு நடந்த கதையை இதை சொல்லியிருக்காரு. இந்த கதையை பிரியதர்ஷினி ஓகே சொன்னோன்னு அப்படியே டெவலப் பண்ணி போக்சோ கேஸுகள் சம்பந்தப்பட்ட நிறைய ரெஃபரன்ஸுகள் எடுத்து கார்த்திகேயன் ஸ்ரீனிவாஸ் மற்றும் வம்சீதர் ஸ்ரீதரி இந்த 2 பேரும் கூட சேர்ந்து இந்த படத்தோட ஸ்கிரீன் பிளே நல்லா சூப்பரா எழுதியிருக்காரு. படம் 2.5 மணி நேரம் போகுது, கொஞ்சம் கூட போர் அடிக்கவே இல்லை. இத்தனைக்கு நமக்கு பழக்கப்பட்ட ஸ்டோரி, ஒரு கோர்ட் டிராமா இப்படித்தான் இருக்கணும்னு நம்ம ப்ரெடிக்ட் பண்ண மாதிரியே இந்த படம் போகுது. இத்தனைக்கு குறுக்கு விசாரணை காட்சிகள் ரொம்ப புத்திசாலித்தனமாலாம் இல்ல. லாயர் சாட்சிகள் கிட்ட அடுத்து என்ன கொஸ்டின் தான் கேட்க போறாரு நம்மளால ஈஸியா கெஸ் பண்ண முடியுது. நம்ம நிறைய படங்கள்ல பார்த்ததுதான். ஆனா எப்படி இவங்க அவ்வளவு அழகா பிரசன்ட் முடியுதுன்னு பார்த்தா, ஃபர்ஸ்ட் ரீசன் எக்ஸலண்ட் காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன், செகண்ட் ரீசன் ரியாலிட்டி. மலையாள சினிமா பாக்குற மாதிரி அவ்வளவு ரியலா இருக்கு படம். எந்த இடத்துல ஹீரோக்கு ஓவர் பில்டப், பஞ்சி டயலாக், இடைவெளி நேரத்துல ஹீரோ ஸ்லோ மோஷன் நடக்கிறது, கேமரா பார்த்து கை நீட்டி பேசுறது, அந்த மாதிரி டார்ச்சர் அட்ராசிட்டி ஒண்ணுமே இந்த படத்துல இல்ல. ஒருவேளை ஒரு காமெடியான ஹீரோவை ப்ரமோட் பண்ணனால இப்படி ரியலா வச்சிட்டாங்களா தெரியல. நாகார்ஜுனா, சிரஞ்சீவி, மகேஷ் பாபு, ரவி தேஜா மாதிரி பெரிய நடிகர்கள் நடிச்சிருக்காங்கன்னா ஒருவேளை இந்த மாதிரி அட்ராசிட்டிலாம் வர வாய்ப்பு இருந்திருக்கும். அதுலயும் பாலையெல்லாம் இந்த படத்துல நடிச்சிருந்தாங்கன்னா கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஜட்ஜி முதற்கொண்டு ஒரு 10 பேரையாவது கோர்ட்டுக்கு ஹாலில் தூக்கி போட்டு மிதிக்கிற மாதிரி ஒரு 10 ஃபைட் சீன் வச்சிருந்திருப்பாங்க. இவங்க லோ பட்ஜெட்ல எடுத்தால நிறைய செலவு மிச்சம், நம்மளோட உயிர் மிச்சமாச்சு. இந்த படம் பார்க்கும்போது எனக்கு சட்டம் ஞாபகத்துக்கு வந்த மலையாள படம் டொவினோ தாமஸ், கீர்த்தி சுரேஷ் நடிச்ச வாஷி படம் தான். இதே மாதிரி ஒரு கதை, ஒரு பையன் ஒரு பொண்ணை மானபங்கப்படுத்திட்டான்னு கோர்ட்ல நிப்பாட்டிடுவாங்க. ஜட்ஜி இந்த பையனுக்கு பெயில் கொடுக்க மாட்டாரு. இந்த பையன் நிரபராதியா இல்லையான்னு ஹஸ்பண்ட் ஒய்ஃபான டொவினோ கீர்த்தியும் கோர்ட்ல வந்து சண்டை போட்டுட்டு இருப்பாங்க. ஆனா இதே வாஷி படமும் மாஸ் எலமெண்ட்டுகள் எதுவுமே இல்லாம யதார்த்தமா இருந்தாலும் ஒரு கேஸ் பிளஸ் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ஈகோ கிளாஸ் ஒரே ட்ராக்ல 2 ட்ரெயின் ஓட்டினதுனால பார்த்த மக்கள் மனசுல அவ்வளவு ஈஸியா கனெக்ட் ஆகவே இல்லை. ஸோ அந்த வாசி படம் சுமாராக ஓடிச்சு. ஆனா கிட்டத்தட்ட 80% இதே கதை கருவோட வந்திருக்கிறேன். இந்த தெலுங்கு படத்தோட பிரசன்டேஷன் வாசி படத்தோட பிரசன்டேஷனை விட அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸ் மனசுல ஈஸியா எமோஷனலா கனெக்ட் ஆகிற மாதிரி இருந்தது. படத்தை 3 - 4 கோடி ரூபாய் இல்லை எடுத்து கிட்டத்தட்ட 60 கோடி ரூபாய்க்கு மேல கலெக்ஷன் பார்த்துட்டாங்க. நல்ல முயற்சி. படத்துல இன்னொரு சூப்பரான ஐடியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம பார்த்த இந்திய மொழிகள்ல அதிகபட்சமான 80% கோர்ட் டிராமாக்கள்ல பெண்களுக்கு எதிராக அநியாயம் பண்ணி சட்டத்தின் ஓட்டை வழியை ஈஸியா தப்பிக்கிற வில்லன்கள் ஹீரோ எப்படி கோர்ட் சட்டம் மூலமா தண்டிக்கிறாங்கிற மாதிரி தான் அரைச்சமாவே அரைச்சிக்கிட்டு இருந்தாங்க மலையாள சினிமாக்கள் உட்பட. ஆனா இந்த படத்துலதான் இப்போ உள்ள பெண்களுக்கு அனுகூலமான 2012 அறிமுகமான போக்சோ சட்டத்தை எந்த விதத்துல பெண் வீட்டுக்காரங்க தப்பா யூஸ் பண்றாங்கன்னு அழகா காமிச்சிருக்காங்க. இனி இந்த படம் மாதிரி டொமஸ்டிக் வயலன்ஸ், டவுரி ஹராஸ்மெண்ட் கேஸ்களை வச்சு பொண்ணு வீட்டுக்காரங்க அப்பாவி ஆண்கள் எப்படி பலி வாங்குறாங்கன்னு விளாவரியா காமிச்சு இன்னும் நிறைய படங்கள் வரணும். எல்லா படத்தையும் கோர்ட் வளாகத்துல போட்டு காமிக்கணும். இவ்வளவு பொய் கேஸ்கள் நம்ம நாட்டுல நடக்கும் போதும் இன்னும் பெண்கள் அப்பாவிகள் கண்மூடித்தனமா நம்புற ஜட்ஜிகள் ஏகப்பட்டவர் நம்ம நாட்டுல இருக்காங்க. இப்பெல்லாம் புருஷங்க மேல கேஸ் போடுற பொண்ணுங்களை விட புருஷனுக்கு ஜூஸ் போடுற பொண்ணுங்க தான் அதிகமா இருக்காங்க. புருஷங்களுக்கு மீன் குழம்புல விஷம் கொடுத்து கொடுக்குற பெண்கள் எண்ணிக்கை தான் அதிகமாகுங்கிற நம்பம் இருக்கிற ஜட்ஜிகள் ஏகப்பட்டவர் நம்ம நாட்டுல இருக்காங்க. பெண் வீட்டர்களுடைய வக்கீல் ஆவேசமா பேசுறதை கேட்டு எமோஷனல் ஆகி தீர்ப்பு தப்பா எழுதுற ஜட்ஜிகள் நம்ம நாட்டுல நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி ஜட்ஜிகளுக்கு இந்த மாதிரி படங்களை போட்டு காமிக்கணும். சாதாரண மனுஷனா இருந்தாலும் சரி, ஜட்ஜாக இருந்தாலும் சரி, கோர்ட் வளாகத்துல பெண் வீட்டாரோட வக்கீல்கள் மூலமா ஜட்ஜிகள் கண்ணால் காணும் ஆவணங்கள் சாட்சிகள் எல்லாம் போய் அவர்கள் வாயால் பேசுவதும் போய் இன்னும் தீர விசாரிப்பதே மீண்டும் கோர்ட் ஜட்ஜிகளுக்கு இந்த படம் அழகா ஒரு பாடம் நடத்தியிருக்கு.
அதாவது தங்கள் தரப்பு நியாயங்களை சொல்ற நிரபராதி குற்றவாளிகள் சார்பா என்ன ஆதாரம் இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு, ப்ரொடியூஸ் பண்ணுங்க, அப்பதான் இவர் நிரபராதி நாங்க நண்புன்னு ஜட்ஜிகள் சொல்றாங்க. அது சரிதான். ஆனா ஒரு குற்றவாளியை குற்றம் சாட்டப்பட்டவர் தான் நிரபராதி நிரூபிக்க எந்த ஒரு வீடியோ, ஆடியோ, பேப்பர், டாக்குமெண்ட்ஸ் தேவையில்லை. குறைந்தபட்ச ஆவணங்களை வச்சுக்கிட்டு திறமையான வக்கீலுடைய தீவிரமான புத்திசாலித்தமான குறுக்கு விசாரணை மூலமாகவே ஒரு ஆளை ஜட்ஜி பண்ண முடியும்னு இந்த படத்துல ஆணித்தரமா சொல்லியிருக்காங்க. இந்த படத்தை நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா எவிடன்ஸ்ங்கிற பேர்ல ஒரு இடத்துல போட்டோ காமிப்பாங்க, இன்னொரு இடத்துல 2 வீடியோ காமிப்பாங்க, அவ்வளவுதான். மற்ற எல்லாமே குறுக்கு விசாரணைகள் மூலமா தான் இந்த கல்பிரிட் அப்பாவி நாயகன் நிரூபிப்பார். அது மட்டும் இல்லாம இன்று இளைய மாணவர்களும் சட்டத்தை பத்தி நிறைய தெரிஞ்சுக்கணும். ஸ்கூல்ல படிக்கும் போது, காலேஜில் படிக்கும் போது சட்டத்தையும் படிக்கணும். பெண்கள் தனக்கு அனுகூலமான சட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு படிச்சுக்கணும். அதே மாதிரி பெண்கள் இந்த மாதிரி சட்டங்களை எப்படியெல்லாம் மிஸ்யூஸ் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு இன்றைய மாணவர்கள், இளைஞர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த மெசேஜ் இந்த படத்துல அழகா சொல்லியிருக்காங்க. அப்ப தமிழ்ல இதே மாதிரி பெண்கள் பண்ற அநியாயங்கள், ஏமாற்றுத்தனத்தை பத்தி கோர்ட்ல எடுத்து சொல்ற மாதிரி படங்கள் வரலையா நீங்க கேட்கலாம். வந்திருக்கு. 2005 தனுஷ் ஸ்ரீதேவி நடிச்ச தேவதையை கண்டேன் அந்த படம். அந்த படம் நல்லா இருந்தது. அடுத்து சைக்கிள் கேப்ல இன்னொரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க. இந்த மெசேஜ் அஜித்தோட நேர்கொண்ட பார்வை படம் உள்பட்ட ஏகப்பட்ட கோர்ட்டு டிராமாக்கள் ஏற்கனவே சொல்லிட்டாங்க. அதாவது உன்னுடைய வக்கீலை ஒருபோதும் நம்பாதேன்னு ஆணித்தனமா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம கேஸ வக்கீல்களை ஒப்படைக்கிற வரைக்கும், பைசா கொடுக்குற வரைக்கும் நம்மகிட்ட சக்கரையா தேனா பேசுவாங்க. கேஸ் ஒப்படைச்சிட்டீங்கல்ல, அவங்கள உண்டியில் ஆக்கிடலாம், அவங்கள தூக்கில போடலாம், அவங்கள ஜெயிலுக்கு அனுப்பிடலான்னு பயங்கரமா வாய்ஸ் அவனால் விடுவாங்க. 2 இயர் முடிஞ்ச உடனே இவங்க பேச்சு துணியே மாறும். நீ நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் நடக்காதியா, இது கோர்ட், இது சினிமா இல்ல, சட்டம்லாம் அப்படித்தான் இருக்கும், போய்கிட்டே இருக்குன்னு நம்மகிட்ட திருப்பி எதிர்கேள்வி கேட்பாங்க. அதனால கோர்ட்டு கேஸ்ன்னு போயிட்டீங்கன்னா, உங்க சண்டைக்கார மேல ஒரு கண்ணு வச்சீங்கன்னா உங்க வக்கீல் மேல 2 கண்ணை வச்சுக்கோங்கன்னு அழுத்தம் திருத்தமா சொல்றது இந்த படம். இதுலயும் கண்ணால் காண்பது போய், காதால் கேட்பது போய், தீர விசாரிப்பது மீங்கிற பாடத்தை நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதாவது கோர்ட் சிட்டிங் கால ஜட்ஜி முன்னாடி நம்ம வக்கீல், எதிர்கட்சி வக்கீலும் பயங்கரமா வாய்ச்சண்டை போடுவாங்க. ஒருத்தர் முட்டாள் மெண்டல் மாறி மாறி திட்டிக்கிடுவாங்க. ஆனா இதை பார்த்து நம்பிட்டீங்கன்னா நீங்க தான் முட்டாள் அர்த்தம். விட்டா ஜட்ஜி முன்னாடியே அடிச்சு கட்டி பிடிச்சி உள்ளுவாங்களோ, நம்ம தான் போய் விலக்கி விடுறோமோன்னு நமக்கு தோணும். ஆனா சிட்டிங்லாம் முடிச்சு மதியானம் கோர்ட் கேண்டீன் பக்கம் போனீங்கன்னா நம்ம வக்கீல் தன்னுடைய பர்த்டே கொண்டாடுறதோட ஒரு பாவமா எதிர்கட்சி வக்கீலுக்கு கேக் ஊட்டிட்டு இருப்பாரு. மற்ற வக்கீலுக்கு கைதட்டி வாழ்த்து பாடிக்கிட்டு இருப்பாங்க. அதனால கோர்ட்டுக்கு போனாமா, கேஸ் போட்டாமான்னு மட்டும் இல்லாம கோர்ட் வளாகத்தையும் சுத்தியுள்ள வக்கீல் ஆபீஸ்களையும் கேண்டீனையும் ஒரு ரவுண்ட் வந்தீங்கன்னா அங்க நடக்கிற மண்டபம் ஃபுல்லா தண்டவாளத்துல ஏறிடும். சைக்கிள் கேப்ல இதையும் படத்துல நாசுக்கா இல்ல நேரடியாவே சொல்லியிருக்காங்க. இப்படி ஒரு ஃபெமிலியரான கதை திரைக்கதையை எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி கனெக்ட் ஆகிற மாதிரி பிரசன்ட் பண்ண இயக்குனருக்கு பாராட்டுகள். ஒரு படத்தின் மூலமா இவ்வளவு மெசேஜ்கள் சொன்னதற்காகவும் இயக்குனருக்கு, கதாசிரியருக்கும் ஸ்பெஷல் பாராட்டுகள். அதே மாதிரி ஒரு டீனேஜ் போய் என் பொண்ணுக்குள்ள காதல் இருக்க படத்துல நம்ம செல்வராகவனுடைய துள்ளுவதே மாதிரி அடல்ட் காட்சிகள் வைக்காம படத்தை டீசெண்டா கொண்டு போன விதம் மிக சிறப்பு. அதே மாதிரி ஒரு வயசு பையனும் ஒரு வயசு பொண்ணும் அந்த ரூம்ல என்ன பண்ணாங்கன்னு இவங்க காட்சிப்படுத்துற விதம், ஐடியா குழந்தை தினமாக இருந்தாலும் அவ்வளவு பிரமாதமா கூஸ் பம்பிங்கா இருந்தது. அதே மாதிரி வில்லனுக்கு ஆழ்பலம் இருந்தும் நாயகனுக்கும் அந்த பையன் சந்திரசேகருக்கு எதிராக ஃபைட் சீன்கள்லாம் வச்சு அக்பார் தெலுங்கு மசாலா படம் ஆக்காம வயலன்ஸ் காட்சிகள் படத்துல ரொம்ப குறைச்சது ரொம்ப சிறப்பு. படத்துக்கு ஒளிப்பதிவு தினேஷ் புருஷோத்தமன் சூப்பரா பண்ணியிருந்தாரு. கோர்ட் டிராமா ரொம்ப மெடக்கடாம பண்ணியிருந்தாலும் பிளாஷ்பேக் காட்சிகள் ஒளிப்பதிவு கண்டவுறுத்தாத அளவுக்கு நல்லா இருந்தது. குறிப்பா கல்யாண சீன்ல லைட்டிங் அரேஞ்ச்மெண்ட் எல்லாமே நல்லா இருந்தது. அடுத்து படத்தோட இசை விஜய் புல்கானின் அருமையான பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், பையன் பொண்ணுக்கான டூயட் சாங் நல்லா இருந்தது. கோர்ட் டிராமா சீன்கள் எங்க மியூசிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணணுமோ அங்க மட்டும் கரெக்டா இம்ப்ளிமெண்ட் பண்ணி நம்மளும் அந்த கோர்ட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் கொண்டு வந்திருந்தாரு இசையமைப்பாளர். படத்துக்கு எடிட்டிங் கார்த்திகா ஸ்ரீனிவாஸ், அருமையான எடிட்டிங். என்ன கொஞ்சம் அந்த பிளாஷ்பேக் காட்சிகள் இன்னும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருக்கலாம். மற்றபடி நான் லீனியரா படத்தை சொல்லி இருந்தாலும் ரொம்ப உறுத்தாத அளவுக்கு, குழப்பாத அளவுக்கு அழகா எடிட் பண்ணியிருந்தாரு. டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் அவ்வளவு அருமையா இருக்கு. இந்த படத்துக்கு மைனஸ் பாயிண்ட்கள் ரொம்ப கம்மி. ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட் எல்லாமே ரொம்ப ஃபெமிலியர், ஈஸியா பிரெடிக்டபிளா இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல முக்கியமான குறுக்கு விசாரணை காட்சிகள் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யத்தை கூட்டியிருக்கலாம். குறுக்கு விசாரணை காட்சிகள் மட்டும் கொஞ்சம் கோட்டை விட்டுட்டாங்களோ தோணுது. ஏன்னா ஒரு கோர்ட் சிட்டிங்ல ஒரு கேஸ்ல கூட அப்பியர் ஆகாத ஒரு ஜூனியர் வக்கீலுடைய சாதாரணமான கேள்விகளுக்கு கூட திணற அளவுக்கு ஒரு சீனியர் லாயர் தன்னுடைய செட்டப் விட்னஸ்களை தயார் பண்ணுவாங்க. அதே மாதிரி 1-2 தேவையில்லாத காட்சிகளை கட் பண்ணி கிரிப் பண்ணி இருந்தாங்கன்னா 2 to 2.25 மணி நேரத்துல படத்தை முடிச்சிருக்கலாம். ஆனா படத்தோட டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட், காஸ்டிங் டிபார்ட்மெண்ட் இந்த குறை நமக்கு தெரியாத அளவுக்கு அழகா சரி கட்டிட்டாங்க. மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட் இந்த படத்துல இல்லை.
அடுத்த படத்துக்கு ரேட்டிங் கொடுத்தாங்க இல்லையா, படத்தோட மாரல் வழி ஏகப்பட்ட மெசேஜ்கள் இந்த படத்தை நமக்கு சொல்லியிருக்காங்க. வக்கீல நம்பாத, ஜட்ஜுகள் அலர்ட்டா இருக்கணும், பொண்ணு வீட்டுக்காரங்க எப்படி சட்டங்களை மிஸ்யூஸ் பண்றாங்க, அதுல இருந்து எப்படி தப்பிக்கிறது, ஏகப்பட்ட மெசேஜ்கள் சொல்லியிருக்காங்க. மிக அருமையான முயற்சி. படத்தோட ஸ்டோரி, ஸ்கிரீன் பிளே, கண்டென்ட் ரொம்ப பிரெடிக்டபிளா இருந்தாலும் ரொம்ப அருமையா இருந்தது. இந்த அடிப்படையில பாத்தீங்கன்னா படத்துக்கு 5க்கு 4 ஸ்டார்கள் தாராளமா கொடுக்கலாம். படத்தை தாராளமா குடும்பத்தோட OTT-ல பாருங்க. மொத்தத்துல கோட் ஸ்டார்ஸ் வித் நோபடி, கோட் ஸ்டார்ஸ் வித் எனிபடி. படம் ரொம்ப அருமையா இருக்கு. இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு திரைமை நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.